நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏப்ரல் மந்த்க்கான சேலரி வந்துட்டு இருக்கும். அண்ட் தென் இந்த மாசம் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் கன்சிடர் பண்ணலாம், என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கன்சிடர் பண்ணலாம். இப்பதான் இங்க ஸ்டார்ட் பண்ண போறோம், அதாவது இன்வெஸ்டிங்கே இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா எங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுலாம் டீட்டெயிலா பார்க்க போறோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்டா ஸ்டாக்ஸ் எது கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எது கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்க பேசிவ் ஃபண்ட்ஸ், ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. பேசிவ் ஃபண்ட்ஸ் அப்படின்னா இங்க புதுசா வரவங்களுக்காக இந்த வீடியோ. பேசிவ் ஃபண்ட்ஸ் அப்படின்னா நீங்க நிஃப்டி 50 அண்ட் தென் சென்செக்ஸ் அதோட பாயிண்ட்ஸ் எல்லாமே ஏறுது இறங்குதுன்னு சொல்லி நியூஸ்ல பாத்திருப்பீங்க. அப்புறம் நீங்களும் ட்ராக் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ அந்த ஒரு நிஃப்டி 50 சென்செக்ஸ் ஏறுது இறங்குதுல, சோ அந்த ஒரு இண்டெக்ஸ்ல டைரக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நிஃப்டி 50 இருக்கு அப்படின்னா அதுல டாப் 50 கம்பெனிஸ் இருக்கும். அங்க டைரக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. அந்த 50 கம்பெனிஸை தாண்டி நீங்க பண்ற மியூச்சுவல் ஃபண்ட் எந்த ஃபண்டா இருந்தாலும் சரி, அவங்களால வேற கம்பெனிஸ் உள்ள ஆட் பண்ணவே முடியாது. அந்த நிஃப்டி 50 இருக்க அந்த ஒரு 50 கம்பெனிஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கணும். சோ அந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பேர் தான் இங்க பேசிவ் ஃபண்ட்ஸ் சொல்லுவாங்க. நிஃப்டி 50 ஃபண்ட்னு சொல்லிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப யூடிஐ இருக்கு அப்படின்னா யூடிஐ அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் யூடிஐ நிஃப்டி 50 ஃபண்ட்னு சொல்லி வச்சிருப்பாங்க. இப்போ அதே மாதிரி நிஃப்டி 50 ஃபண்ட் வச்சிருப்பாங்க, ஐசிஐசி வச்சிருப்பாங்க, ஹெச்டிஎஃப்சி வச்சிருப்பாங்க. சோ நீங்க ஏஎம்சிஸ்ல யார் வேணாலும் சூஸ் பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் இந்த நிப்பான், யூடிஐ அண்ட் தென் இங்க ஹெச்டிஎஃப்சி அண்ட் தென் ஐசிஐசி இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டா பெஸ்டா தான் இருக்கு. இல்ல இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஸ்பெஷலிஸ்டா இருக்க இந்த குவாண்ட் அப்புறம் மோத்திலால் ஓஸ்வால் இவங்கலாம் கூட இருக்காங்க. நீங்க பெட்டர் எங்க வேணாலும் சூஸ் பண்ணிக்கங்க. இங்க பேசிவ் ஃபண்ட்ஸ் பொறுத்தவரை எக்ஸ்பென்ஸ் ரேஷன்றது ரொம்பவே கம்மியா இருக்கும். எக்ஸ்பென்ஸ் ரேஷனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ நீங்க ஒரு ஃபண்டை பை பண்றீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஃபண்ட் மேனேஜரோட ஃபீஸ் இருக்கும். அதுதான் எக்ஸ்பென்ஸ் ரேஷன் சொல்லுவாங்க. சோ இந்த ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இங்க டைரக்டா அந்த ஒரு 50 கம்பெனிஸ்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும். சோ அதனால இங்க ஃபண்ட் மேனேஜரோட ரோல் கம்மி. அதனால அந்த இடத்துல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கும். சோ இதுதான் இந்த பேசிவ் ஃபண்ட்ஸ். இல்ல நீங்க நிஃப்டி 50ல பண்ணலாம். அதுக்கு அடுத்ததான் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நிஃப்டி 50ல ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் போறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் மார்க்கெட் மேல வந்துருச்சுன்னும் போது நீங்க நிஃப்டி நெக்ஸ்ட் 50 சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கு. அந்த ஒரு கேட்டகரி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா நீங்க உள்ள ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நிஃப்டி 50ல ஸ்டார்ட் பண்ணிட்டு, செகண்டா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 சொல்லிட்டு இருக்கும், அங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு, தேர்டா நிஃப்டி மிட் கேப்னு சொல்லிட்டு இருக்கும், நிஃப்டி மிட் கேப் 150 சொல்லிட்டு அந்த ஒரு இண்டெக்ஸ்க்கு நீங்க மூவ் ஆகலாம். சோ இந்த மாதிரி இங்க ஒரு 3 இண்டெக்ஸ் இருக்கு. நிஃப்டி 50 பொறுத்தவரை கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும், லார்ஜ் கேப் வேற, சோ ரொம்பவே ஸ்டேபிளா இருக்கும். நெக்ஸ்ட் 50 பொறுத்தளவுல கொஞ்சம் அக்ரெசிவான growth இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் பாத்தீங்கன்னா வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும். நிஃப்டி மிட் கேப் பொறுத்தல அக்ரெசிவான growth அதிகமாவே இருக்கும். அதே மாதிரி இங்க அக்ரெசிவா கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்கும். சோ இங்க நம்ம இந்த ஒரு 3 கேட்டகரியில நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுல நீங்க ஃபண்ட்ஸை பொறுத்தல 100 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்குமே இங்க என்ஏவி ஸ்டார்ட் ஆகும். அதாவது நீங்க சிப் பண்ற அந்த அமௌண்ட் ஸ்டார்ட் ஆகும். நீங்க லம்சமாவும் போடலாம், நீங்க சிப் மோட்லயும் நீங்க ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கலாம். ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் போட்டு விட்டுறாதீங்க. சோ இந்த இடத்துல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன அப்படின்னா, இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். மார்க்கெட் அதிகமா இறங்கி இருக்கு, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும். ஸ்மால் கேப்ஸ்ல இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சிப் அமௌண்ட் அப்படியே இருக்கிறது கண்டினியூ ஆகட்டும். அதிகமான பொசிஷன்ஸ் நீங்க லார்ஜ் கேப்ல மாத்த ஆரம்பிங்க. இல்ல அப்படின்னா ஸ்மால் கேப்ஸ்ல இருந்து நீங்க எக்ஸிட் ஆயிட்டு ஃபுல்லாவே லார்ஜ் கேப் பக்கம் மூவ் ஆக ஆரம்பிங்க. நீங்க ஒரே ஃபண்ட்லயே நீங்க மூவ் ஆகுறதும் நீங்க ஆயிக்கலாம். அது உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அட்வைசர் நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க. இங்க ஃபண்ட்ஸ் அப்படியே நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி இங்க எல்லாமே லார்ஜ் கேப் பக்கம் போகிறது பெட்டரா இருக்கு. மிட் கேப் அண்ட் தென் லார்ஜ் கேப் இப்போ அதிகமான போர்ஷன்ஸ் அங்கதான் வைக்க வேண்டியதா இருக்கு மார்க்கெட் இறங்கும் போது. இப்ப நம்ம கன்சிடர் பண்றோம், இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இதே மாதிரி மார்க்கெட் இறங்குதுன்னு போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்பயுமே நீங்க லார்ஜ் கேப்ல அதிகமான போர்ஷன்ஸ் வைக்கணும். எப்பெல்லாம் மார்க்கெட் அதிகமா இறங்குதோ அப்ப லார்ஜான போர்ஷன்ஸ் லார்ஜ் கேப்ல வைக்கணும். இருக்கிற அந்த ஒரு சிப் அமௌண்ட் மிட் கேப்லயும் அந்த ஸ்மால் கேப்ல நீங்க வச்சீங்க அப்படின்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணீங்க. அதிகமான போர்ஷன்ஸ் லார்ஜ் கேப் பக்கம் மாத்துங்க. இதுதான் இருக்கிற மெத்தடா இருக்கு. எல்லா ஏஎம்சிஸுமே மோஸ்ட்லி இதை தான் பண்ணுவாங்க. சோ நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிட்டு இருக்கும். நம்ம இங்க எப்படி சிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சோ இங்க அந்த ஃபண்ட் நேம்ஸ் எல்லாம் கூட சொல்லிட்டோம். நிப்பான், யூடிஐ அண்ட் தென் நீங்க ஹெச்டிஎஃப்சி அண்ட் தென் எஸ்பிஐ, ஆக்சிஸ் அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. கோட்டக் இருக்கு, அண்ட் தென் இங்க நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கு. ஸோ இங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இதுல ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் இப்போ ஒரு growth இருக்கிற ஃபண்ட்ஸா நான் டிஸ்கஸ் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க இந்த ஃபண்ட் சைஸை பொறுத்து நீங்க டிசைட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் அனலைஸ் பண்ணிட்டு நான் 2 ஃபண்ட் கேட்டேன். ஸோ அந்த 2 ஃபண்ட்ஸ் இதுக்கு சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிலீவ் பண்றாங்க. அது என்ன ஏஎம்சிஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது இன்வெஸ்ட்காவும் எடில்வேஸும் சொன்னாங்க. என்ன ரீசனால அதை சொன்னாங்க அப்படின்னா, ஃபண்ட் சைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அந்த இப்பதான் ட்ராக் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதனால ஃபண்ட்ஸ் கம்மியா இருக்க ரீசனால அங்க மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் ஃபண்ட் மேனேஜர் சூப்பரா இருக்காங்க. ஸோ அதனால அவங்க சூப்பரா அந்த பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துட்டு போவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது அவங்க சொன்னது ஃபுல்லாவே மிட் கேப்காக சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்க அதை கன்சிடர் பண்றதாலும் கன்சிடர் பண்ணலாம். 100 ரூபாய் சிப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ற இடம் எங்கேயா இருந்தாலும் கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிங்க. ஸோ இது அப்டேட்டா இருக்கு. ஸோ இது ஒரு விஷயம். இது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கவங்க பண்ணலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா தாராளமா பண்ணலாம். நானுமே இங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்களுமே இங்க எக்ஸ்பீரியன்ஸா இருக்கவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எங்க ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா கீழே லிங்க் இருக்கும், ஏஞ்சல் லிங்க் இருக்கும். நீங்க அதில் நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்க அங்க கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலா எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுமோ அதே மாதிரி தான் அந்த ஒரு லிங்க்ல நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு அதுலேயே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம சொன்ன ஃபண்ட்ஸ் எல்லாமே அதுலேயே இருக்கும். அதில் நீங்க போயிட்டு நீங்க எவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு தேவையோ அதை நீங்க சிப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயே கேட்கும் 100 ரூபாவா 200 ரூபாவா இல்லை அப்படின்னா 500 ரூபான்னு சொல்லி கேட்கும். அதை நீங்க சிப் மோட்ல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மந்த் அண்ட் மந்த் அதுவே உங்களோட அக்கௌண்ட்ல டிடெக்ட் பண்ணிக்கும். லம்சமா போறீங்க அப்படின்னா அதிலே நீங்க போட்டுக்கலாம். அது உங்களுக்கு மந்த் அண்ட் மந்த்ல கிரியேட் பண்ணிக்கும். ஸோ இந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே நமக்கு இங்க கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே இருக்கு. நீங்க கோல்டு நீங்க பை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இடிஎஃப்ல போனீங்க அப்படின்னா அது ஸ்டாக் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே நீங்க பண்றீங்க அப்படின்னா கோல்டுமே சிப் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதுலயுமே நீங்க சிப்பா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ ஸ்டாக்ஸ் பக்கம் போவோம்.
சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்டா பேங்கிங் ஸ்டாக்ஸ் பத்தி பாத்துருவோம். பேங்கிங் ஸ்டாக்ஸ்ல இப்போ ஃபர்ஸ்டா HDFC பேங்க் வந்து இப்போ ₹742 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் அதுவா வந்து இருக்கு. இங்க வந்து CMP பை BVன்னு சொல்லிட்டு இருக்கும். அதான் அந்த பிரைஸ் டு புக். ஸோ பிரைஸ் டு புக் வந்து 2.04 வந்து இருக்கு. அண்ட் தென் புக் வேல்யூ வந்து ₹364 வந்து இருக்கு. ஸோ HDFC பேங்க் இப்போ கொஞ்சம் சீப்பான வேல்யூஷன் வந்து கிடைக்குது. ஸோ அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். 2 தான் பிரைஸ் டு புக்கா வந்து இருக்கு. அடுத்ததா யூனியன் பேங்க் வந்து இருக்கு. ₹171 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க பிரைஸ் டு புக் வந்து 1ல வந்து இருக்கு. ஸோ அதனால ஓரளவுக்கு நீங்க PSU பேங்க்ல ஏதோ ஒன்று பாக்குறீங்க அப்படின்னு அதை நீங்க கன்சிடர் பண்ணீங்க. இதுல SBI பேங்க்குமே நீங்க வந்து கேட்டிருந்தீங்க. பட் ஆனா SBI பேங்க் வந்து இப்போ ₹1018 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சடனா ஒரு ஸ்பைக் வந்து ஆயிருக்கு. ₹1200 வரைக்கும் போயிருக்கு. இப்போ தான் கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. பிரைஸ் டு புக் வந்து 1.3ல தான் ஆவரேஜா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1.5 கீழே இறங்குச்சு அப்படின்னா கன்சிடர் பண்ணுவோம். இப்போ வந்து 1.6ல வந்து இருக்கு. இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொஞ்சம் கீழே இறங்கட்டும், அந்த டைம்ல பார்த்துப்போம். அதாவது இப்போ ஒரு 800 பிரைஸ் வந்து கிடைச்சது அப்படின்னா அந்த டைம்ல வந்து பார்த்துப்போம். இப்போதைக்கு காஸ்ட்லியா வந்து இருக்கு. சரி, ஓகே. HDFC பேங்க் கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கு. யூனியன் பேங்க் ஓரளவுக்கு PSU பேங்க்ல ஓகேவா இருக்கு. SBI பேங்க் வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்ல வந்து வைக்கணும். கீழே இறங்குச்சு அப்படின்னா பார்த்துக்கலாம். IDFC ஃபர்ஸ்ட் வந்து இங்க ₹60 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் டு புக் வந்து 1.10 வந்து இருக்கு. ஸோ கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் இருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து ₹785 வந்து இருக்கு. பிரைஸ் டு புக் வந்து 0.94 வந்து இருக்கு. கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. கர்நாடகா பேங்கை பொறுத்தவரை 0.69 வந்து இருக்கு. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து ₹230 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கன்சிடர் பண்ற மாதிரி தான் இருக்கு. சவுத் இந்தியன் பேங்க் வந்து இப்போ ₹36 வந்து இருக்கு. 0.8 பிரைஸ் டு புக்கா வந்து இருக்கு. கன்சிடர் பண்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் தென் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் வந்து ₹606 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 0.98 பிரைஸ் டு புக்கா இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து கன்சிடர் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸ்பந்தனாஸ்பதி அப்புறம் முத்தூட் மைக்ரோஃபின் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் கம்பெனிஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த ஒரு பேங்கிங் ஸ்டாக்ஸ்ல இந்த ஒரு 2 மட்டும் நம்ம வந்து தனியா எடுத்து இங்க வந்து ரிஸ்கான போர்ஷன்ஸ் வந்து வைக்கலாம். அதாவது இது ரெண்டுமே ஐ ரிஸ்க் ஐ ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜில வந்து இருக்கும். ₹250 ஸ்பந்தனாஸ்பதி இருந்துச்சு. ₹270 வரைக்கும் போச்சு. ஒரு 2-3 நாளைக்கு அந்த ஒரு HDFC பேங்க்ல இருந்து புது ஆள் வராங்கன்னு சொன்ன ரீசனால 10% 20% வந்து ஏறிச்சு. பட் ஆனா அவங்க ஒரு உள்ள வந்து அங்க ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தாதான் இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இப்போ வந்து அவர் உள்ள வந்து கொண்டு வரல. ஸோ அதனால அந்த ஒரு நியூஸ்னால ஸ்பைக் ஆனது திரும்ப வந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னமும் இந்த பிசினஸ் சவுண்ட்ஃபுல்லா வந்து கிடையாது. டர்ன் அரௌண்ட் வந்து பண்ணணும் ஸ்பந்தனா ஸ்பூத்தில. ஸோ அதனால இது வந்து ஐரிஸ் கைரிவாடா தான் வந்து இருக்கும். ₹192 வந்து இருக்கு. 0.75 இங்க பிரைஸ் டு புக்கா வந்து இருக்கு. நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரெடினா மட்டும் நீங்க வந்து ரிஸ்க் எடுத்துக்கங்க. முத்தூட் மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து 0.95 பிரைஸ் டு புக்கா வந்து இருக்கு. ₹150 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஸ்பந்தனாஸ்பதி அளவுக்கு மோசமா வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. பட் ஆனா இதுலயுமே மைக்ரோ ஃபைனான்ஸோட அந்த ஒரு ப்ரெஷர் வந்து இருக்கு. இப்பதான் டர்ன் ஓவர் வந்து பண்றாங்க. போன வருஷம்லாம் கொஞ்சம் வந்து இங்க ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. இப்போ இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கம்பேக் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்க ஐரிஸ் கைரிவாடே எடுக்க போறீங்க அப்படின்னா கூட முத்தூட் மைக்ரோ ஃபைன்ல கொஞ்சம் நீங்க பெட் கட்டலாம். அதுக்கடுத்து நீங்க ஸ்பந்தனாஸ்பதியில வந்து பெட் கட்டலாம். ஸோ பேங்கிங் ஃபினான்ஷியல்ஸ்ல எது பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தாச்சு. இதே NBFC அப்புறம் கோல்ட் ஃபினான்ஸ்ல வந்து முத்தூட்டும் இருக்கு. அந்த மணப்புறமும் இருக்கு. பட் அதனால கன்சிடர் பண்ண முடியாது. முத்தூட் ஃபினான்ஸ் வந்து ₹3256 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 3.6 பிரைஸ் டு புக்கா இருக்கு. காஸ்ட்லியா வந்து இருக்கு. மணப்புறம் ஃபினான்ஸுமே ₹255 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1.7 இருக்கு பிரைஸ் டு புக். அதனால காஸ்ட்லியா வந்து இருக்கு. சரி, ஓகே. அடுத்த கேட்டகரியா ஆட்டோமொபைல் அப்புறம் ஆட்டோ ஆன்சிலரி ப்ராடக்ட்ஸ் பக்கம் போவோம். டாடா மோட்டார்ஸ் வந்திருக்கு. டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் கமர்ஷியல் வெஹிக்கல் ₹396 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் எனிக்ஸ் 320 மாதிரி காமிக்குது. பட் ஆனா அவ்வளோலாம் வந்து கிடையாது. ஸோ இந்த ஒரு டாடா மோட்டர்ஸ் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிப்போம். டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கல் ₹302 வந்து இருக்கு. 290 சில்லறையில் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ திரும்ப ஏறி ₹300 வந்துருச்சு. திரும்ப ₹300 கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா இன்னும் அந்த பிசினஸ் வந்து சவுண்ட்ஃபுல்லா வந்து கிடையாது. பட் ஆனா இந்த ஒரு EV செக்மெண்ட் இருக்குல்ல, அதுல வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வராங்க. பேசஞ்சர் வெஹிக்கிலுமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கு. பட் ஆனா இந்த ஒரு 2 பிசினஸ்மே சேர்ந்து ஒரு 25% தான் இங்க ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது. மீதி இருக்க 75% JLR பிசினஸ் நம்பி தான் வந்து இருக்கு. அது ஒன்றும் ஸ்ட்ரகிள் தான் வந்து இருக்கு. பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து 18ல இருந்து இருக்கு. கன்சிடர் பண்ற மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ JLR பிசினஸ் இன்னும் சவுண்ட்ஃபுல்லா வந்து கிடையாது. இப்போ கூட அந்த ஷட் டவுன்லாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஈஸ்டர் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த ஒரு கம்பெனில இன்னும் ப்ரெஷர் வந்து இருக்கு. ஸோ இதனால இந்த 2 கம்பெனியுமே சேர்த்து கன்சிடர் பண்றது பெட்டரா வந்து இருக்கு. டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் இது ரெண்டுமே சேர்த்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது அசோக் லேலண்ட் ₹149 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து 24ல வந்து இருக்கு. ஸோ இறங்கிட்டே வந்து நம்ம சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் இறங்குது நம்ம வந்து கன்சிடர் பண்ணிப்போம். 24ன்றது வந்து இருக்கு. ஸோ பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். அடுத்ததான் ஹீரோ மோட்டோ காப் ₹5122 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து 18 வந்து இருக்கு. உங்ககிட்ட காசு இருக்கு, இந்த அளவுக்கு காசு இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க ஹீரோ மோட்டோ காப் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்து ₹3425 வந்து இருக்கு. பிரைஸ் ரேஞ்ச் வந்து 55 வந்து இருக்கு. ஸோ காஸ்ட்லியா வந்து இருக்கு. பஜாஜ் ஆட்டோ வந்து 8000 சில்லறையில் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 27 பிரைஸ் ரேஞ்ச் இருக்கு. ரொம்பவே காஸ்ட்லியா வந்து இருக்கு. ஸோ இருக்கிறதுல இங்க கன்சிடர் பண்ற மாதிரி இருக்குது. ஹீரோ மோட்டோ காப், டாடா மோட்டர்ஸ், அப்புறம் டாடா மோட்டர்ஸோட அந்த பேசஞ்சர் வெஹிக்கிள். ஃபார்மா ஸ்டாக்ஸை பொறுத்தல எங்க நேட்கோ ஃபார்மா வந்து இருக்கு. ₹1000 வந்து இங்க திரும்ப கிராஸா இருக்கு. பிரைஸ் ரேஞ்ச் வந்து 11.5 வந்து இருக்கு. தாராளமா கன்சிடர் பண்ற மாதிரி தான் இருக்கு. டாக்டர் ரெட்டி வந்து ₹1200 வந்து இருக்கு. 18 பிரைஸ் ரேஞ்ச் வந்து இருக்கு. கன்சிடர் பண்ற மாதிரி தான் இருக்கு. சிப்லா வந்து ₹1195 இருக்கு. பிரைஸ் ரேஞ்ச் வந்து 20ல வந்து இருக்கு. கன்சிடர் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஓரளவுக்கு இப்போ வந்து சீப்பாவே வந்து வந்துருச்சு. ₹1500 இருக்கும்போதே கொஞ்சம் கன்சிடர் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ ₹1200 வந்திருக்கு. கன்சிடர் பண்ணிக்கலாம். ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் வந்து ₹863 வந்து இருக்கு. பிரைஸ் ரேஞ்ச் வந்து 17ல வந்து இருக்கு. லூபின் ஃபார்மாமே நம்ம வந்து கன்சிடரேஷன் ஸ்டேஜ்ல வந்து வைக்கலாம். பிரைஸ் ரேஞ்ச் வந்து 20ல வந்து இருக்கு. ஓரளவுக்கு சாலிடான பிசினஸ் தான் இவங்களுமே. எந்த ஒரு பிசினஸ்மே நம்ம வந்து கவனிக்க ஆரம்பிக்கலாம். பிரைஸ் ரேஞ்ச் வந்து 20.91ல வந்து இருக்கு. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து ₹2274 வந்து இருக்கு. ஸோ உங்ககிட்ட இந்த நேட்கோ ஃபார்மா அண்ட் டாக்டர் ரெட்டி, சிப்லா அண்ட் ஜைடஸ் தாண்டி உங்ககிட்ட காசு இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க வந்து லூபின் ஃபார்மா பக்கம் வந்து போய் பார்க்கலாம். சன்ஃபார்மா வந்து லிஸ்ட்ல வைப்போம். 34ன்றது பிரைஸ் ரேஞ்சிங்ஸா வந்து இருக்கு. வாட்ச் லிஸ்ட்ல வந்து வைப்போம்.
₹1728 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. காஸ்ட்லியா வந்திருக்கு. 20 கிட்ட வரும்போது நம்ம பாத்துக்கலாம். டிசிஎஸ் வந்து ₹2400 வந்திருக்கு. 17 பிரைஸ் ரேஞ்சிங்ஸா இருக்கு. ஸோ இதை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். டாப் 4 பிளேஸ் நம்ம வந்து கன்சிடர் பண்ண போறோம். இன்ஃபோசிஸ் வந்து ₹1675 வந்திருக்கு. 17 பிரைஸ் ரேஞ்சிங்ஸா இருக்கு. 17.93 வந்து இருக்கு. 18ன்ற மாதிரி நம்ம பிரைஸ் ரேஞ்சிங்ஸ் வந்து வச்சுக்கலாம். இந்த டைம்ல இந்த ஸ்டாக் கன்சிடர் பண்றது பெட்டரா வந்து இருக்கு. எச்எல் டெக் வந்து ₹1354 இருக்கு. 21ன்றது பிரைஸ் ரேஞ்சிங்ஸ் இருக்கு. கன்சிடர் பண்ணிக்கலாம். விப்ரோ வந்து ₹191 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 15ல வந்து இருக்கு. கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் ஆனா விப்ரோ டர்ன் அரவுண்ட் ஸ்டேஜ்ல வந்து இருக்கு. கொஞ்சம் வந்து ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அடுத்ததா பவர் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த ஒரு செக்டரை பொறுத்தல லாஸ் அண்ட் டியூப்ல வந்து இருக்கு. ₹3600 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 29ன்றது பிரைஸ் ரேஞ்சிங்ஸா இருக்கு. ₹3500 கீழே போச்சு அப்படின்னா கன்சிடர் பண்ணுங்க. இப்போதைக்கு கொஞ்சம் காஸ்ட்லி ஆயிடுச்சு. பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிஜி இன்வெர்ட் இங்க வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து ₹91 வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு கம்பெனியை வந்து நம்ம டிவிடெண்ட் பர்பஸ்க்காக தான் கன்சிடர் பண்றோம். இல்ல ஸ்டாக் பிரைஸ் அப்ரிசியேஷன் வந்து ஆகாது. டிவிடெண்டாக பொறுத்தளவுல இங்க 10% கிட்ட டிவிடெண்ட் ஈல்டாவே வந்து வந்துருது. ஸோ அதனால நீங்க வந்து இதையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்த கெமிக்கல் எலக்ட்ரிக்கலை பொறுத்தல இங்க அமராஜா எனர்ஜி வந்து இருக்கு. ₹713 வந்துருச்சு. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ₹500 இருந்துச்சு. திரும்ப வந்து இங்க அதே பிரைஸ்க்கு வந்து வந்துருச்சு. எலெக்ஷன் டைம்ல வந்து இருந்த பிரைஸ்க்கு திரும்ப வந்துருச்சு. பிரைஸ் வந்து 17 வந்து இருக்கு. ₹713 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்டாக்கை பொறுத்தல இங்க காம்படிஷன் வந்து எவே இருக்கு. அதனால கீழே வந்து இறங்குது. ஸோ இந்த டைம்லயுமே அதை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இது உள்ள அந்த போர்ட்ல வந்து பிரச்சனை இருக்கதா சொல்றாங்க. பட் ஆனா அது ஒரு எந்த ஒரு நியூஸும் வந்து வெளியே வரல. ஸோ அது வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ஆனா இப்போதைக்கு பிரைஸ் நியூஸ் கரெக்டா வந்து இருக்கு. நம்ம வேல்யூவா தான் வந்து இருக்கு கன்சிடர் பண்றதுக்கு. எக்ஸைட் வந்து இவங்களோட காம்படிட்டர். அவங்க வந்து ₹300 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. பிரைஸ் சேஞ்ச் வந்து 30ல வந்து இருக்கு. ஸோ அதனால இதோட இங்க அமராஜா எனர்ஜி வந்து இங்க சீப்பரா இருக்கு. ரீசனால அதை வந்து கன்சிடர் பண்ணிப்போம். ஃபினாலெக்ஸ் கேபிள்ஸ் வந்து ₹800 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் சேஞ்ச் வந்து 17.94 வந்து இருக்கு. ஆல்மோஸ்ட் 18ல வந்து இருக்கு. இதையுமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணிப்போம். அடுத்த கன்சியூமர்ல வந்து பார்க்கும்போது இங்க ஐடிசி கம்பெனி வந்து இருக்கு. ஐடிசி மட்டும் நம்ம பல்க் மோட்ல வந்து போயிட்டு இருக்கோம். ₹291 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் வந்து 17ல வந்து இருக்கு. தாராளமா இங்க வந்து நமக்கு வேற ஆப்ஷனே எதுவுமே இல்ல மார்க்கெட் எது கன்சிடர் பண்றதுனே தெரியலனா கூட நீங்க ஐடிசி கன்சிடர் பண்றது பெட்டரா தான் இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா ஐடிசியை வந்து இங்க எல்லா ஸ்டாக்ஸுமே கன்சிடர் பண்ணிட்டு மீதி இருக்க காசுல 3 குவான்டிட்டியோ இல்ல அப்படின்னா 4 குவான்டிட்டியோ இல்ல அப்படின்னா 10 குவான்டிட்டியோ எவ்வளவு வருதோ வேற ஆப்ஷனே இல்லைன்னும் போது நீங்க ஐடிசியை தாராளமா அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ₹291 வந்து இருக்கு. ஜோதி லேப்ஸ் வந்து ₹205 வந்து இருக்கு. பிரைஸ் வந்து 21 வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்டாக் வந்து நம்ம இன்னும் வாட்ச் லிஸ்ட்லயே வந்து வைப்போம். இதை வந்து கன்சிடர் பண்ண தேவையில்ல. ₹250 நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்ல தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் கன்சிடர் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு. இன்னும் அந்த பிசினஸ் வந்து இங்க திரும்ப டர்ன் அரவுண்ட் ஆகிற மாதிரி வந்து தெரியல. அடுத்ததா இங்க ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து இருக்கு. ₹2225 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் வந்து 52 வந்து இருக்கு. கன்சிடர் பண்ண முடியாது. காஸ்ட்லியா வந்து இருக்கு. டைட்டன் கம்பெனி ₹4000 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 73 பிரைஸ் இருக்கு. இதுவுமே கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ கன்சியூமர்ல இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்ததா ஜுவல்லரி பக்கம் போனோம் அப்படின்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து இருக்கு. ₹387 வந்து ட்ரேட் ஆயிட்டு பிரைஸ் வந்து 34ல வந்து இருக்கு. ஸோ இதையுமே கன்சிடர் பண்ண முடியாது. காஸ்ட்லியா வந்து இருக்கு. தங்கமயில் ஜுவல்லர்ஸ் வந்து ₹3552 வந்து இருக்கு. பிரைஸ் வந்து 45ல வந்து இருக்கு. ஸோ இதையுமே கன்சிடர் பண்ண முடியாது. ரெண்டுமே வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்ல தான் வச்சாகணும். இங்க கல்யாண் ஜுவல்லர்ஸ் மட்டும் இப்போ 34ல இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி ஒரு ₹300 கீழே வந்துச்சு அப்படின்னா அந்த டைம்ல பாத்துக்கலாம். அண்ட் தென் டெலிகாம் அண்ட் தென் டெக்கை பொறுத்தல தேஜஸ் நெட்வொர்க் வந்து இருக்கு. ₹420 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்டாக்குமே வந்து கன்சிடர் பண்ண தேவையில்ல. இதுவுமே வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஏன் அப்படின்னா இது இன்னும் ரொம்பவே டர்ன் அரவுண்ட் ஆகிற மாதிரியான ஒரு கம்பெனியா வந்திருக்கு. இதுவுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததா இங்க ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து இருக்கு. ₹147 வந்து ட்ரேட் இருக்கு. இதுவுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஹோட்டல்ஸ்ல டாடா இன்வெஸ்ட்மெண்ட் காப் வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்ல வந்து வைப்போம். ₹577 வந்து ட்ரேட் இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து நம்ம பார்க்க கூடாது. பிரைஸ் டு புக் தான் வந்து பார்க்கணும். பிரைஸ் டு புக் வந்து 1 கிட்ட வந்து இருக்கு. இங்க 0.6 கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த டைம்ல கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இதெல்லாம் தான் கன்சிடரேஷன் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸா வந்து இருக்கு. ஸோ உங்ககிட்ட ஒரு ₹10,000 இருக்கு அப்படின்னா பிரிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்க. ₹2000 வந்து நீங்க ஐடி செக்டர்ல போறீங்க அப்படின்னா ₹2000 வந்து ஃபார்மால வந்து போடுங்க. இல்ல அப்படின்னா ஒரு ₹1000 கூட ஃபார்மால வந்து போடுங்க. ஸோ ₹3000 ஐடி அண்ட் ஃபார்மால வந்து இருக்கட்டும். டாலர் இனிங் கம்பெனி வந்து இருக்கட்டும். அடுத்ததா பேங்கிங்ல வந்து ஒரு ₹2000 வந்து வைங்க. ஸோ அந்த ஒரு பேங்கிங் அண்ட் தென் ஃபினான்சியல் ஒரு ₹2000 இருந்தா பெட்டரா வந்து இருக்கு. அடுத்ததா வந்து இங்க எஃப்எம்சிஜில வந்து வைப்போம். எஃப்எம்சிஜி பொறுத்தல நம்ம ஐடிசி மட்டும் தான் இருக்கு. ஸோ அதுல வந்து ஒரு 10% இல்ல அப்படின்னா 20% கூட நம்ம வந்து வைக்கலாம். அடுத்ததா இங்க ஆட்டோமொபைல்ஸ்ல வந்து வைக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்ததா வந்து இருக்கிறதுல இங்க நம்ம எலக்ட்ரிக்கல்ஸ் பார்த்தோம், கன்சியூமர் பார்த்தோம். ஸோ இந்த ஒரு செக்டர்ல இருந்து நீங்க வந்து கம்பைன் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ இதை தாண்டி உங்ககிட்ட காசு இருக்கு அப்படின்னும் போது நீங்க வந்து கோல்டையும் வந்து கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கு. இல்ல அப்படின்னா நீங்க கோல்டுக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது பெட்டரா தான் வந்து இருக்கு. அதுல ஒரு 10% ஃபார் எக்ஸாம்பிள் ₹1000 டு ₹2000 ₹10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா ₹1000 டு ₹2000 கோல்டு ETF கன்சிடர் பண்றது பெட்டரா தான் வந்து இருக்கு. ஸோ கோல்டு ETF இப்போ வந்து இங்க இறங்கிட்டு தானே வந்து இருக்கு. அதனால அதையுமே நீங்க கன்சிடர் பண்றது பெட்டரா தான் வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு அப்ரோச்ல போனீங்க அப்படின்னா தான் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி போக முடியும். இப்போ இந்த மார்க்கெட் வந்து வீக்கா இருக்குல்ல. ஸோ இந்த ஒரு மார்க்கெட் வீக்கா இருக்கும் போது நீங்க வந்து அதிகமான இங்க வந்து ஸ்மால் அண்ட் தென் மிட் கேப்ஸ் வந்து கன்சிடர் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ்ல தான் வந்து இருக்கும். ஒருவேளை நீங்க வந்து இங்க லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் நீங்க கம்பைன் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ்ல வந்து இருந்திருக்கும். இப்போ நம்ம பார்த்த எல்லா ஸ்டாக்ஸ்லயுமே வந்து ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் கண்டிப்பா வந்து இருக்கும். அது வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து தாங்கி நிற்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீரோ மோட்டோ காப் வந்து உள்ள இருக்கு. அதே மாதிரி வந்து நீங்க வந்து இங்க ஐடி கம்பெனில எடுத்தீங்க அப்படின்னா நாலுமே இங்க வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான். அதே மாதிரி இங்க வந்து எஃப்எம்சிஜில ஐடிசி வந்து இருக்கு. தென் நீங்க பேங்க் சைட்ல போனாலுமே இங்க HDFC பேங்க் வந்து இருக்கு. அந்த இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே லார்ஜ் கேப்ல தான் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்ட அதிகமான போர்ஷன்ஸ் வந்து இங்க லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்லயே வந்து இருக்கு. ஸோ அதனால இங்க ஓரளவுக்கு பேலன்ஸ்டான ஒரு போர்ட்ஃபோலியோவா வந்து இருக்கும். ஸோ இதை தாண்டி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. கேபி டெக்னாலஜிஸ் மாதிரி ஷேர்ஸ் எல்லாம் வந்து நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அப்புறம் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ அதே எல்லாமே சாட்டர்டே அன்னைக்கான வீடியோல வந்து டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன் நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணோம், இல்லை அப்படின்னா ஏன் வாட்ச் லிஸ்ட்ல வைக்கணும்,
இல்ல அப்படின்னா இந்த ஸ்டாக் என்ன பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலா வந்து ஸ்டடி பண்ணிட்டு சாட்டர்டே அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். அண்ட் தென் அந்த ஏஞ்சல் ஒன் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க வேணா டவுன்லோட் பண்ணிக்கங்க. பாய்.